இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷன்னா வெஜ் ரேப் நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம். வெஜ் ரேப்புக்கு தேவைப்பட ஐட்டம் ரேப் ஷீட் 1 number, ரேப் சாலட் 30 grams, mayonnaise 20 grams, basting 20 ml, flavor sauce 20 ml, veg patty 1 number. கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம வெஜ் பேட்டி பிளேஸ் பண்ணுவோம். இந்த வெஜ் பேட்டியில் வந்து வெஜிடபிள் எல்லாம் மிக்சிங் இருக்கு. இது மிக்ஸ் வெஜிடபிள் பேட்டி. இந்த வெஜ் மிக்ஸ்டபிள் பேட்டி குக் பண்ணதுக்கு கொஞ்சம் இதுக்கு மேலே லெமன் பேஸ்டிங் சாஸ் ஊற்றாச்சுன்னா சீக்கிரமாக குக் ஆகும். சீக்கிரம்னா இது குக் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் தேவைப்படும். இந்த வெஜிடபிள் குக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரேப் ரெடி பண்ண போகிறோம். நம்மகிட்ட இருக்க ஒரு ரேப். இந்த ரேப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து லைட்டாக சூட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக எதுக்கு சூட் பண்ணணும், நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இது உடையாம அப்படியே நீட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம லைட்டாக இது சூட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு ருமாலி ரோடு மாதிரி இருக்கும், ஆனால் இது ருமாலி கிடைக்காது. இந்த ரேப் மேல இப்போ நம்ம வந்து மைனஸ் அப்ளை பண்ண போறோம். வெஜிடேரியன்ல வந்து நம்ம மைனஸ்க்கும் வெஜ் மைனஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ரேப்புக்கு வந்து பேசிக்கா நம்ம ரேப் சாலட் வந்து 30 grams நம்ம ரேப் சாலட் ஆட் பண்ண போறோம். இந்த ரேப் ரெடி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வெஜ் பேட்டி ரெடி குக் ஆயிடுச்சு இல்லைன்னு பார்க்கறதுக்கு அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தானா ரேப் பேட்டி குக் ஆயிடுச்சு இல்லைன்னா இப்போ பார்க்கறதுக்கு வெஜ் பேட்டி குக். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து கெஸ்ட் ஃபிளேவர் ஆட் பண்ண போறோம். ரொம்ப காரமா இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் யாரும் சாப்பிட மாட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் வந்து. இந்த வெஜ் பேட்டி மைனஸ் இந்த சாலட் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். வெஜ் பேட்டி ரெடி. இது வந்து நமக்கு கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண போகும்போது இது 2ஆ கட் பண்ண. இதுக்குன்னு இதுக்கு உள்ள இருக்குது என்ன இருக்குன்னு கரெக்டா தெரியும். இது 2ஆ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல இந்த 2 பீஸ் வச்சுட்டு கலர்ல பிளாக் அடிக்கும். அது வந்து நம்ம இது ரேப் மேல வச்சுட்டானா வெஜ் ரேப் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் ரெடி.